ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு கொண்டக்கடலையை வச்சு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூடவே சின்ன சைஸ் இஞ்சி, 4 பல் பூண்டு, காரத்துக்காக 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, டைஜஷன் ஆகிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க வேணாம், அதில் உள்ள ஈரப்பதமே போதும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வடையை நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வடைகளை தட்டி போட்டுடலாம். கையில் தெரிக்கும், அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஃபுல்லாக வச்சிட்டோன்னா வடை கருகிடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. மீதமுள்ள மாவையும் நம்ம இது மாதிரியே போட்டுடலாம். டேஸ்டியான கிறிஸ்பியான கொண்டைக்கடலை வடை ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.